ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். இன்றைக்கி நம்ம அரளி செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இன்றைக்கி வந்து 4 பூ பூத்துருக்குது. இந்த பூத்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் நான். ஆனால் நம்ம இதை கட் பண்ணி விடுவோம். இதில் மறுபடியும் 2 நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழையிலையும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது செடி. நம்ம செம்பருத்தி செடியில் வந்து இன்றைக்கி 3 செம்பருத்தி பூத்துருக்குது. அதுவும் நாட்டு செம்பருத்தி மட்டும்தான் பூத்துருக்குது. இன்னும் 2 செம்பருத்திலே அரும்பு வந்துருக்குது. ஆனால் இன்னும் பூக்கலை. நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3 நாள் ஆயிடுச்சு நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றியே. தண்ணி அது மழை தண்ணியே அப்படியே இருந்தது. சரி, இன்றைக்கி வந்து நம்ம மண் கலரிட்டு அதில் எதுனா கொஞ்சம் மருந்தெல்லாம் நம்ம போஸ்டெல்லாம் ரெடி பண்ணி போட்டு அப்புறம் தண்ணி ஊற்றலாம்னு சொல்லிட்டு, இந்த கத்திரிக்காய் செடியிலலாம் ஒரு இலை பூச்சி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் உரம் ரெடி பண்ணி போட்டுட்டு தண்ணி ஊற்றலாம்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன். இது வந்து கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது. எல்லா செடியும் ஒரு முறை நம்ம கலரி விட்டுட்டு அப்புறமா நம்ம இதை போடலாம். எல்லா செடிக்கும் வந்து சாம்பல் கண்டிப்பாக போடணும். ஏன்னா மழையில் வந்து பூச்சி உக்காரும். அதனால் நம்ம சாம்பல் வந்து மழை தண்ணி அதில் இருந்தாலும் பூஞ்சாம் பிடிக்கும் செடியில். நம்ம அதை கலரி விட்டுட்டு சாம்பல் அப்புறமா வந்து வேப்பம் புண்ணாக்கு எல்லாமே நம்ம கலந்து கொடுக்க போகிறோம் செடிக்கு. இந்த மல்லிகைப்பூ செடி வந்து 2 செடியும் ஒன்றா இருக்குது. அதை எடுத்து தனியாக வைக்கணும். அதுவும் மண்கலவை வந்து அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கும் சரியான இன்னும் டைம் கிடைக்கல. அதை நான் வைக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் 4-5 செடி இருக்குது பழைய மண் மாற்றிட்டு வைக்கிறதுக்கு. மொத்தத்தையும் நம்ம மாற்றிட்டோம். இப்போ இது நெல்லிக்காய் மரம் பாருங்கள், எவ்வளோ பெருசாக நல்லா வந்திருக்குது அழகாக. இதில் எப்போ பூ வைக்கணும்னு தெரில. பூ வந்தால் தான் நெல்லிக்காய் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம வெயிட் பண்ணுறோம் நெல்லிக்காய்க்காக. பூ வந்து கனகாம்பரம் செடியில் எல்லா பூவும் ரெடியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அரும்பாக இருக்குது ஒன்று. அதனால் நம்ம நாளைக்கு கனகாம்பரம் பூ நாளைக்கு நம்ம பறிச்சுக்கலாம். கரும்பில் இருந்த உளுந்து செடியெல்லாம் மொத்தம் செத்து போயிடுச்சு. அது என்ன காரணம்னு தெரியல. இதில் இப்போ வெள்ளிக்கிழங்கு செடி நல்லா வருது, உளுந்து செடி மொத்தம் காஞ்சி போயிடுச்சு. சரி, ஒரு செடி வந்தால் இன்னொரு செடியை மெரிச்சிடும்ன்றாங்களே, அது போல் அது காஞ்சி போயிடுச்சு. நம்மளுக்கு இந்த கொய்யாக்காய் மரத்தில் வந்து மண் கலவை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி, இன்றைக்கி நம்ம கிச்சன் வேஸ்ட்டை வந்து எடுத்துன்னு வந்து நம்ம கொய்யாக்காய் மரத்தில் போட்டு அது மேலே நம்ம கொஞ்சம் மண் போட்டு விட்டுடலாம். நம்ம அது பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். கவுடங்கு, வேப்பம் புண்ணாக்கு, சாம்பல் எல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லா செடிக்கும் ஒரு கை கொடுக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இதே போல் வீடியோ நீங்கள் அடிக்கடி பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.